ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தனது மனைவியை நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கணவரின் செயல் குஜராத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் உள்ள கபோத்ரா பகுதியைச் சேர்ந்தவர் கங்கனா. பெண்ணின் நலன் கருதி அவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இவரது கணவர் 35 வயதான கணேஷ் ராஜ்புத். பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கணேஷ் ராஜ்புத் சிறையில் இருந்து அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சிறையில் இருந்தபோது மனைவி கங்கனா வேறு ஒரு ஆணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கணேஷ் ராஜ்புத் சந்தேகித்துள்ளார். இதன் காரணமாக ஜூலை 24 அன்று இரவு 9 மணி அளவில் கங்கனாவை கட்டையாலும் சுத்திகளாலும் கடுமையாக தாக்கியுள்ளார் கணேஷ். இதில் அவருக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இருப்பினும் இதனை பொருட்படுத்தாமல் கணேஷ் கங்கனாவை வீட்டிலேயே அடைத்து வைத்துள்ளார். மறுநாள் ஜூலை 25ஆம் தேதி காலை கணேஷ் தனது நண்பரான பிரின்ஸ்குமார் என்பவரை வீட்டிற்கு அழைத்துள்ளார். பின்னர் நடந்தவற்றை அவரிடம் கூறி இருவரும் சேர்ந்து கங்கனாவை ஆட்டோ ரிக்ஷாவில் தீனதயாள் நகரில் உள்ள ஒரு வாடகை அறைக்கு கடத்தி சென்றனர். அங்கு கணேஷ் ராஜ்புத் மற்றும் பிரின்ஸ்குமார் ஆகிய இருவரும் கங்கனாவை மாறி மாறி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி உள்ளனர். இதைத் தொடர்ந்து கங்கனாவை கொலை செய்ய திட்டமிட்ட கணேஷ் கட்டையாலும் இரும்பு கம்பியாலும் அவரை மீண்டும் மீண்டும் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கங்கனா உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். இதையடுத்து கங்கனாவை அப்புறப்படுத்த முடிவு செய்த கணேஷ் தனது மற்ற நண்பர்களான விஜய் மற்றும் அப்பா ஜெகநாத் வாக்மரே ஆகியோரையும் உதவிக்கு அழைத்துள்ளார். பின்னர் 4 பேரும் சேர்ந்து மயக்க நிலையில் இருந்த கங்கனாவை ஆட்டோ ரிக்ஷாவில் ஏற்றி தபியாற்றுக்கு அருகே உள்ள ஒரு நீர்த்தேக்கத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் கடுமையாக தாக்கியுள்ளனர். அதன் பிறகு கங்கனாவின் கைகளையும் கால்களையும் கயிற்றால் கட்டி நீரில் மூழ்கடித்து கொலை செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்த கங்கனா அருகில் உள்ள கபோத்ரா காவல் நிலையத்திற்கு சென்று கண்ணீர் மல்க தனக்கு நேர்ந்த கொடூரத்தை விவரித்துள்ளார். இதையடுத்து பெண்ணின் புகாரின் பேரில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவர் கணேஷ் ராஜ்புத், அவரது நண்பர்களான பிரின்ஸ்குமார், விஜர் மற்றும் அப்பா ஜெகநாத் வாக்மரே ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். இது குறித்து பேசிய சூரத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், பெண்ணின் புகாரின் அடிப்படையில் குற்றவாளிகளை உடனே கைது செய்துள்ளோம். அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்து தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கின்றார். மேலும் முக்கிய குற்றவாளியான ஓட்டுநர் கணேஷ் ராஜ்புத் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் அவர் மீது சூரத் காவல் நிலையங்களில் 26 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்ற குற்றவாளிகளிடம் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குஜராத் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.